பேசலாம் பர்சனல் ஃபைனான்ஸ்ல. இப்போ நம்ம பேச போற தலைப்பு சிம்பிளிசிட்டி வர்சஸ் சொபிஸ்டிகேஷன். நிறைய பேரு இன்னைக்கு எல்லோருக்கும் ஏற்புடையதாக ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அந்த வாதம் என்ன தெரியுமா? கீப் இட் சிம்பிள். எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்படுறீங்க? உங்க மொத்த பர்சனல் ஃபைனான்ஸையும் இப்படி வச்சிருங்க, ஒரு இண்டெக்ஸ் பண்ணுங்க, ஒரு ஃபிளெக்ஸி கேப் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு, மற்றதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறது. என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளிசிட்டி ஒருத்தருக்கு தேவை, ஆனா எல்லாருக்கும் தேவையில்லை. எல்லாரோட ஆஸ்பிரேஷனும் வேற வேற. இது சொல்றவருக்கு சிம்பிளிசிட்டி தேவையா இருக்கலாம். அவருக்கு 10% ரிட்டர்ன் வந்தா ஓகே அப்படின்னு இருக்கலாம், அல்லது 12% வந்தா ஓகே அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம். பட் அவருக்கு ஃபால் பேக்கா பல விஷயங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கலாம், பென்ஷன் இருக்கலாம், சப்ளிமெண்டரி இன்கம் இருக்கலாம். இதெல்லாம் அவருடைய லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருக்கும். வருங்காலத்தை பத்தி வாழ்நாள் முழுவதும் கவலைப்பட வேண்டிய இடத்துல அவர் இருக்கவே மாட்டார்ன்ற ஒரு நபர் சிம்பிளிசிட்டியை தேடலாம். நான் எண்ணிலை விளக்கம் ஒண்ணு சொல்றேன். நான் ஆரம்பிச்ச நாள்ல என்கிட்ட சொந்தமா ஒண்ணுமே கிடையாது இல்ல, இது மொத்தத்தையும் நானே உருவாக்கணும்ன்ற ஒரு இடத்துல நான் நிக்கிறேன். அப்போ எனக்கு ஜாப் செக்யூரிட்டி கிடையாது, பென்ஷன் கிடையாது, சப்ளிமெண்டரி இன்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப என்னுடைய பைனான்சியல் செக்யூரிட்டிக்கான தேவை அதிகம் இல்லையா? எனக்கும் அந்த நபருக்கும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சமத்துவம் இருக்கா? இப்ப நான் ஏன் நான் சொன்னா அது நீங்களா கூட இருக்கலாம், ஏன்னா நான் அதை வித்தியாசப்படுத்தல. இதுல மைய புள்ளி என்ன தெரியுமா? இந்த சிம்பிளிசிட்டி ஆர்குமெண்ட் போடுறவங்கல்ல ஜீரோ எம்பத்தி. ஆக்சுவலி கம்ப்ளீட்டா ஒரு பிரிவிலேஜ்டு தாட் ப்ராசஸ் தான் அது. எல்லாம் இருப்பவன் யோசிக்கக்கூடிய ஒரு உளவியல் தான் அது. எதிர்காலத்தை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை. தேவைக்கு மேல ஒரு செக்யூரிட்டி உருவாக்கணும்ன்ற ஒரு இடமே அவங்க லைஃப்ல வராது. அந்த இடத்துல அவங்க போய் நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. Flip it. இந்த சிம்பிளிசிட்டி வேண்டாம், எனக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நான் என் வாழ்நாள் முழுவதும் நான் ஓடி இருக்கேன். இப்ப இந்த ஓட்டத்துக்கு என்ன தெரியுமா ரிவார்டு? இந்த 10-12% ரிட்டர்ன் இல்லாம அதை விட கணிசமாக அதிகமான ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இந்த ரிட்டர்ன் தான் என்னுடைய லைஃப்ல செக்யூரிட்டி உருவாக்குச்சு. ஓய்வூதியம் மாதிரி ஒரு குவியலை உருவாக்க உதவிச்சு. எக்காலத்துக்கும் என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்துச்சு. நான் இந்த நபர்களை மாதிரி யோசிச்சிருந்தா இந்த இடத்துக்கு உறுதியா வந்திருக்க மாட்டேன். அப்ப எனக்கு என்ன தோணும்? ஏய், அவர் லைஃப் சர்க்கம்ஸ்டான்ஸே வேற, அவரோட ஆஸ்பிரேஷனே வேற, உங்களுடைய லைஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ் வேற, உங்களுடைய ஆஸ்பிரேஷன் வேற. நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தானே திங்க் பண்ணணும். அது மட்டும் இல்ல, ஒரு காலத்துல நம்ம சைக்கிள்ல போனோம், அதுக்கு அடுத்தது பைக்ல போனோம். 4 ஸ்ட்ரோக் பைக்கு 100 cc போறோம்னு இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் எங்க போறாங்க இன்னைக்கு? ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி பைக்ஸுக்கு போறீங்க. அப்புறம் ஹேட்ச்பேக் காரு, அப்புறம் மினி எஸ்யூவி, அப்புறம் எஸ்யூவி, அப்புறம் செடான். சரி, கார் இப்படின்னா போனுக்கு வருவோம். இன்னைக்கு என்கிட்ட இந்த பிக் போன் இருக்கு, 3000 ரூபாய் போன். நான் இன்னைக்கு அதை யூஸ் பண்றேன் வேற ஒரு பர்பஸ்க்கு. சோ அந்த போன்ல இருந்து இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வரைக்கும் வந்துட்டீங்க. அதுல எல்லாமே இருக்கு, கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு ஸ்மார்ட் போன். இன்னைக்கு 3000 ரூபாய் போன் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு, 1.5 லட்சம் ரூபாய் போன் இருக்கு. 50 மடங்கு அதிகம்.
எத்தனை பேர் 3000 ரூபாய் போன் வச்சிருக்கீங்க? சிம்பிளிசிட்டி தானே, போர் இல்ல. ஏன் இந்த சொபிஸ்டிகேஷனுக்கு போறோம்ன்றத ஃபர்ஸ்ட் யோசிப்போம். நீங்க ஒரு சொபிஸ்டிகேஷனுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கறதுனால தானே நீங்க சொபிஸ்டிகேஷனுக்கு போறீங்க. அது நுகர்வு மகிழ்ச்சியா இருக்கலாம், நேரம் சேவிங்கா இருக்கலாம், எஃபிஷியன்சியா இருக்கலாம். இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா இஸ் அ ஏஜென்ட் ஆஃப் எஃபிஷியன்சி. என்ன பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் சேவ்ஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டைம், ஹெல்ப்ஸ் மீ டு கம்யூனிகேட் ஃபினாமினலி பெட்டர். இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து கண்ணா பின்னான்னு எனக்கு வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் சோஷியல் மீடியாவை ஒரு கருவியா பாக்குறேன். அதே சோஷியல் மீடியா நீங்க தப்பாவும் யூஸ் பண்ணலாம், பட் நான் அதை பாசிட்டிவா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சொபிஸ்டிகேஷனை வந்து நமக்கு சாதகமா யூஸ் பண்றதுக்கு இன்னைக்கு சமூகத்துல ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை கம்ப்ளீட்டா புறந்தள்ளிட்டு சிம்பிளிசிட்டியை பற்றி மட்டுமே நினைக்கும் போது நீங்க அந்த வாய்ப்பை உங்க லைஃப்ல இருந்து வெளியே தள்ளிடுறீங்க. எப்ப நீங்க வந்து எஃபிஷியன்சிக்கும் ஒரு பெட்டர் வே ஆஃப் டூயிங் திங்ஸ்க்கும் நீங்க வாய்ப்பே கொடுக்கலையோ, அப்போ உங்களுக்கு அவுட்கம் எப்படி இருக்கும்? சராசரியா தான் இருக்கும், இருக்க வேண்டியதோட குறைவா இருக்கும். இதுதான் சிம்பிளிசிட்டிக்கும் சொபிஸ்டிகேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். பர்சனல் ஃபைனான்ஸ்ல ஈஸியா உங்களை இந்த ஆர்குமெண்ட்ல யோசிக்காம சிம்பிளிசிட்டி பக்கம் இன்னைக்கு கன்வின்ஸ் பண்ண வைக்க முடியுதுன்னாக்கா அதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான், காஸ்ட். ஆனா இந்த ஆர்குமெண்ட்ல மிஸ்ஸிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் பெனிஃபிட். வெறும் காஸ்ட பத்தி பேசியே பெனிஃபிட்டை பத்தி யோசிக்க செய்யாமல் பிளைண்டா சிம்பிளிசிட்டி பக்கம் பல பேரை இன்னைக்கு தள்ள முடிஞ்சிருக்கு. என் நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க. இன்ஃபேக்ட் என்னோட அன்பும் அபிமானமும் உள்ள ஒரு குரூப்பே இருக்கு. நீங்க எல்லாம் இந்த சிம்பிளிசிட்டி சோல்ஜர்ஸ். பிளைண்டா எப்படி பைட் பைப்பருக்கு பின்னாடி எலி போச்சோ அந்த மாதிரி. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை நான் பாக்குறேன், இவங்க எல்லாம் வந்து நல்லா வாழ்ந்துட்டாங்க, அவங்களுக்கு சொபிஸ்டிகேஷன் தேவை இருக்கு. ஆனா எது கண்ணை மறைக்குது? காஸ்ட் கண்ணை மறைக்குது. அந்த காஸ்ட் கண்ணை மறைக்கும் போது என்ன பண்றாங்க? பெனிஃபிட்டை பாக்குறதே இல்லை. நான் இன்னைக்கு என்னுடைய லைஃப்ல நானே ஒரு இன்வெஸ்டரா காஸ்ட்டை பத்தி கவலைப்படுறது இல்லை. எனக்கு பெனிஃபிட் தான் முக்கியம். செலவு பண்ணி தான் ஆகணும். எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு ஒரு இடத்துல போனோம்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் I am the product. ஒருத்தர் வளர சப்போஸ் நீங்க ஒரு HNI ஆயிட்டீங்கன்னா நீங்க 0% இருக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னு சொல்றேன், அவங்க உங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு உளவியல் ரீதியா சொல்றேன், எத்தனை விளம்பரங்கள் உங்களுக்கு மறைமுகமாக இந்த டேட்டா வச்சு காட்டப்படுகிறதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் உங்க நுகர்வு கலாச்சாரத்தையே மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க. இன்வெஸ்டரா போறவன் ஸ்பெகுலேட்டரா மாறுறான். அப்ப அங்க சிம்பிளிசிட்டில இருந்து ராங் கைண்ட் ஆஃப் சொபிஸ்டிகேஷனுக்கு போறோம், ரைட் கைண்ட் ஆஃப் சொபிஸ்டிகேஷன் கூட போறது இல்லை. ஏன் நடக்குதுன்னு பார்த்தா காஸ்ட் தான் காரணம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த simplicity versus sophistication argument driving factor is not cost, it is benefits. உங்களுக்கு benefit இருந்தா cost should not matter. benefit இல்லையா அப்ப நீங்க காஸ்ட் பக்கம் முடிவெடுங்க. நானே தலை வணங்குவேன். ஆனா இந்த பெனிஃபிட்டை மறைச்சிட்டு காஸ்ட்டை மட்டுமே பேசுறதுங்கிறது பர்சனல் ஃபைனான்ஸுக்கு நேர்மையான ஒரு அணுகுமுறை இல்லை. there is a dishonesty in that approach. more than dishonesty there is an ignorance. இப்ப என்னால ஒரு விஷயத்தை பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே தப்பு, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வேண்டாம் இப்படி சொன்னாக்கா அந்த பர்சனல் ஃபைனான்ஸ் எப்படி நல்லா இருக்கும்? அதை கேட்டு நீங்க செய்யற பர்சனல் ஃபைனான்ஸ் எப்படி நல்லா இருக்கும்? இப்ப என்னால ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால பண்ண முடியாது. I am not sharp enough, I have not qualified myself enough, I am not competent enough to be a fund manager அப்படின்னு வச்சுக்கோம். எல்லா ஃபண்ட் மேனேஜரும் தப்பு பண்ணுவான்
அவன்லாம் லாஸ் பண்ணுவான், எல்லாருமே திருடன். My incompetence should not become another person's mistake or drawback. நம்மளால முடியாத இன்னொருத்தர் செய்யறானாக்கா அத நம்ம அங்கீகரிச்சு தான் ஆகணும். அதுதான் நமக்கு வளர்ச்சி. அதை நாம அங்கீகரிக்காம அடுத்தவனையும் அங்கீகரிக்க விடாமல் செய்வது என்பது சிம்பிளிசிட்டிங்கிற போர்வைக்குள்ள நடக்கக்கூடிய உள்குத்து. இந்த உள்குத்தினுடைய விலையை கொடுக்கிறது தனிநபர்கள், அவங்க பர்சனல் ஃபைனான்ஸ் தான் இந்த விலையை கொடுக்க போறாங்க. நான் ஒரு சிம்பிளான பாயிண்ட் சொல்றேங்க. சிம்பிளிசிட்டியோட முத்தாய்ப்பு பீக் இண்டெக்ஸிங். கடந்த 2 ஆண்டுகள்ல 2 இண்டெக்ஸை பத்தி நான் பேச போறேன். 2 தான். ஒன்னு நிப்டி, இன்னொன்னு அதுக்கு மேல நெக்ஸ்ட் நிப்டி. இந்த நெக்ஸ்ட் நிப்டியை வாங்கலான்னு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? நிப்டியோட பெட்டர் இண்டெக்ஸ் தான் நெக்ஸ்ட் நிப்டி. ஏன்னா நாளைக்கு நிப்டிக்குள்ள வரப்போற கம்பெனி எல்லாம் நெக்ஸ்ட் நிப்டியில தான் ஃபர்ஸ்ட் வருமா, அதனால அது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நானும் இந்த நெக்ஸ்ட் நிப்டியை பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. எவ்வளவு குப்பை கம்பெனி அதுக்குள்ள. எஸ், the words may be harsh. Undeserving companies have made it into next nifty in multiples. சரி, இங்கதான் நிக்குதான் பார்த்தா நிப்டிக்குள்ள எத்தனை கம்பெனி, தப்பான கம்பெனி வந்திருக்கு. இது எப்படி இருக்கு தெரியுமா இண்டெக்ஸிங்? இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரூட் சாலட் கொடுக்குறேன். அதுல நல்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு 50%, சுமாரான ஃப்ரூட்ஸ் இருக்கு 30%, ராட்டன் ஃப்ரூட்ஸ் இருக்கு 20%. ஃப்ரூட் சாலட். இந்த ஃப்ரூட் சாலடை நான் நல்ல ஃப்ரூட்ஸ் மட்டுமே உள்ள ஃப்ரூட் சாலடுடைய பாதி விலையில கொடுக்குறேன் அல்லது கால்வாசி விலையில கொடுக்குறேன். சாப்பிட ரெடியா? ரெடியா நீங்க? நான் தொடவே மாட்டேங்க, நான் தொடவே மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நிப்டிங்கிறது இந்த ஃப்ரூட் சாலட் தான். நெக்ஸ்ட் நிப்டி எப்படி தெரியுமா? 20% குட் ஃப்ரூட், 40% ஆர்டினரி ஃப்ரூட் அண்ட் 40% ராட்டன் ஃப்ரூட். பட் செம்ம சிம்பிளிசிட்டி இருக்குங்க ரெண்டுத்துலயுமே, பயங்கர சிம்பிளிசிட்டி. இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்ட் நான் எல்லார்ட்டையும் என்ன சொன்னது தெரியுமா? நெக்ஸ்ட் நிப்டி இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே வித்துருங்க வித்துருங்க. நெக்ஸ்ட் நிப்டி ஒரு 3 வருஷம் முன்னாடி எப்படி இருந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. காலம் இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக், டைனமிக். ஃப்ரூட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. அதே ஃப்ரூட் 4 நாள் கழிச்சு எப்படி இருக்கும்? அழுகிடும்ல. இதுதான் இண்டெக்ஸ்லயும் நடக்கும். ஆனா அது டைம்னால இல்ல, வேல்யூவேஷன்னால அழுகுது. அதான் வித்தியாசம். ஃப்ரூட் டைம்னால அழுகுது, ஆனா இண்டெக்ஸ் வேல்யூவேஷன்னால அழுகுது. இண்டெக்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய வேல்யூவேஷன் மாற்றம் இண்டெக்ஸை அழுக செய்யுது. சோ இப்ப இது எல்லா நேரத்திலும் இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு சரியான விவாதமாகும்? ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறாங்களா இவங்கெல்லாம்? அப்போ இதுல போய் எல்லா நேரத்திலும் இன்வெஸ்ட் பண்றதனுடைய பைனான்சியல் ஹெல்த் எப்படி இருக்கும்? சிம்பிளிசிட்டிக்காக அழுகின நிலையில இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸை வாங்கினீங்கன்னா உங்களுடைய பைனான்சியல் ஹெல்த் எப்படி இருக்கும்? இதான் என்னுடைய கேள்வி. இல்ல அது எப்படி கரெக்டான ஃப்ரூட்டை கண்டுபிடிக்கிறது? அதனால நான் இந்த மிக்சட் ஃப்ரூட் சாலடை வாங்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா குட் லக் டு யூ, நோ ஆர்குமெண்ட்ஸ். இதுல இன்னொரு முத்தாய்ப்பான விவாதம். பெஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஒருத்தன் கொடுக்கறான் இல்லையா, அவன் விலை ரொம்ப அதிகமா சார்ஜ் பண்றான் பெஸ்ட் ஃப்ரூட்டுக்கு அப்படின்னு. அவன் கொடுக்கிற பொருளுக்கு அவன் ஒரு மதிப்பு கேட்கிறான். கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்க விருப்பம். அது பர்சனல் சாய்ஸ். If you see value, you pay. If you don't see value, don't pay.
அதே நீங்க வந்து டைப் காஸ்டிங் ஸ்டீரியோ டைப்பிங் எல்லாம் பண்றீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. பர்சனல் ஃபைனான்ஸ்ல இது எல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் திங்ஸ். The only time you can look at an index is at a market bottom. No other time. ஏன்னா அப்போ உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க வாங்கலாம். மேபி 2020ல கோவிடுக்கு அப்புறம் இண்டெக்ஸ் பண்ணது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். 25ல it is not going to be easy. It's not going to be easy. ஏன்னா டைம் அண்ட் வேல்யூவேஷன் ரெண்டும் sometimes can make indices rotten, and when they are rotten you should not buy them. இதுல இன்னொரு parallel, அதான் நான் முதல் வீடியோல சொன்ன parallel, அமெரிக்கால இருந்து இறக்கிக்கிட்டு வந்து S&P 500 இல்லையான்னு. மன்னிக்கணுங்க, S&P 500 அளவு இந்தியாவில் எந்த இண்டெக்ஸும் கிடையாது. அடுத்த 10 வருஷத்துக்கு எந்த இண்டெக்ஸும் வராது. இண்டைஸ் ஃபார்மேஷன்ல இந்தியாவில் இந்த இன்எஃபிஷியன்சிஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கதான் போகுது. அது எப்போ ஒரு மெச்சூர் ஸ்டேட்டுக்கு வருதோ அந்த இடத்துல தான் நீங்க வந்து இந்த கம்பேரிசனையே கொண்டு வரணும். யூ ஆர் டூ ஏர்லி வித் திஸ் கம்பேரிசன் அண்ட் யூ ஆர் ராங் ஆல்சோ. சரி, இப்போ சொஃபஸ்டிகேஷன்ல தப்பு வராதா? நிச்சயமா வரும். இதோ நான் சொல்றேங்க, சொஃபஸ்டிகேஷனை எப்படி அப்ளை பண்ணணும்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ரொம்ப அபிமானத்தோட ஒரு பெஸ்ட் காரை நீங்க வாங்குறீங்க, டெஸ்லா அல்லது டாடாவுடைய ரேஞ்ச் ரோவரை வாங்குறீங்க. எனக்கு பிடிச்ச 2 கார் சொல்றேன். வாங்கிட்டு கண்ணா பின்னான்னு ஓட்டுறீங்க. யூ ஆர் நாட் டிரைவிங் இட் ப்ராப்பர்லி. உங்களுக்கு அந்த கார் கொடுக்க வேண்டிய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமா? கொடுக்காது இல்ல. சொஃபிஸ்டிகேஷனும் இன்வெஸ்டிங்ல அப்படித்தாங்க. Thematic investing is a lot about sophistication. ஆனா thematic investing எப்படி எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு 2024 வருஷம் ஒரு மாஸ்டர் கிளாஸ். எப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு. இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா? சத்தியமா இல்லைங்க. 2008லயும் நடந்தது, 2000லயும் நடந்தது. ஆனா என்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணிருக்கோம்? ஒன்னும் லேர்ன் பண்ணல. சொஃபிஸ்டிகேஷனை இன்னும் அதிகமா தப்பா பண்றோம், அவ்வளவுதான். சரிங்க, நானே சொல்றேன் சொஃபிஸ்டிகேஷனை தப்பா பண்றோன்னு. அப்பனா சொஃபிஸ்டிகேஷனே கூடாதா? இஸ் தேர் a case against sophistication? Certainly not. Because you are not driving a Range Rover or a Tesla correctly, the case is not against Range Rover or Tesla. The case is against you. Or whoever is handling that sophistication. It could be a fund manager. So if one set of people drive a Range Rover or Tesla badly, should you be blaming Range Rover and Tesla, or should you be blaming that set of people? அவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின். யார பிளேம் பண்ண சொல்லுங்க. சொஃபிஸ்டிகேஷன்ங்கிறது சரியா கையாண்டா அள்ளி கொடுக்கும். இதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். சரியா கையாளலைன்னா எவ்வளவு பேடா நீங்க ஹேண்டில் பண்றீங்க அவ்வளவுக்கு எவ்வளவு பாதிப்பு உருவாக்கிக்கிட்டே போகும். இன்னொரு ஸ்பெசிபிக் பிளேஸ் ஆஃப் சொஃபிஸ்டிகேஷன் நான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அனுபவத்தில் சொல்றேன், ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் ஹேஸ் டு பி ஹைலி ரிஃபைன்ட், நுவான்ஸ்ட் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட். அப்படித்தான் இருக்கணும். அது அப்பதான் அது தன்னுடைய முழு பயன்களையும் முதலீட்டாளருக்கு கொடுக்கும். அந்த சொஃபிஸ்டிகேஷன் இருந்தாதான் அதுல குறைகளும் தவறுகளும் தவிர்க்க முடியும். அதை க்ரூடா பண்ணாக்கா, அதை க்ரூடா பண்ண குறைகளும் தவறுகளும் தான் ஓங்கி நிற்கும். பட் அதுக்காக நம்ம என்ன ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் பெர்பெச்சுவலா எதிர்ப்போமா? சத்தியமா கூடாது. So the case for sophistication is strong. It is definitely stronger than the case for simplicity. ஆனா ரெண்டு இடத்திலையுமே நமக்கு என்ன தெரியணும், என்ன செய்யக்கூடாதுன்றது தெரியணும். எப்போ சொஃபிஸ்டிகேஷன் ஒர்க் ஆகாதுன்னு தெரியணும், எப்போ சிம்பிளிசிட்டி ஒர்க் ஆகாதுன்னு தெரியணும், எப்போ சொஃபிஸ்டிகேஷன் ஒர்க் ஆகும்னு தெரியணும்,
எப்ப சிம்பிளிசிட்டி ஃபெயில் ஆகாதுன்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நமக்கு இந்த சிம்பிளிசிட்டிக்கும் சஃபிஸ்டிகேஷனுக்கும் சரியான பேலன்ஸை உருவாக்க முடியும் நம்ம லைஃப்ல. இந்த பேலன்ஸை உருவாக்க தவறுவதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஃபைனான்ஸினுடைய பிகெஸ்ட் வீக்னஸ். ஒருத்தன் வளர வளர இந்த இம்பேலன்ஸ் தான் அவங்கள பாதிச்சுக்கிட்டே வருது. அதிகம் வளர வளர இந்த பாதிப்பு அதிகமாகிட்டே போகுது. ஏன்னாக்கா either we are tilting too much towards simplicity or we are misinterpreting sophistication. இந்த ரெண்டு தவறுகளை தான் முதலீட்டாளர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அண்ட் இது தப்புன்னு அவங்க உணர்றது கூட கிடையாது. யாரும் அவங்களுக்கு சொல்றது கூட கிடையாது. ஏன்னா ஒருத்தன் பணக்காரனாக ஒரு பணக்காரங்கிட்ட போய் நீ தப்பா செய்யறேன்னு எந்த வியாபாரியும் சொல்ல மாட்டான். எந்த வணிகனும் போய் சார் இது தப்பு சார் உங்க இன்வெஸ்டிங்னு சொல்ல மாட்டான். சொன்னா அவனுக்கு வியாபாரம் கிடைக்காது. அதனால பூசி மழுப்பி எதையோ ஒண்ணு பண்ணி அவனுக்கு தேவையான வணிகத்தை பண்ணிட்டு போயிடுவான். அல்லது எல்லாமே ஈஸி, நீயே பண்ணலாம், உன்ன மாதிரி அறிவாளி கிடையாது அப்படின்னு அவன்கிட்ட ஒரு பிரெயின் வாஷிங்க பண்ணிட்டு அவனுக்கு தேவையான வணிகத்தை மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவான். This is why personal finance simplicity gets wrongly interpreted and sophistication gets wrongly practiced. Sophistication சரியா பிராக்டிஸ் பண்ணி சிம்பிளிசிட்டியை கரெக்டா இன்டர்பிரட் பண்ணா பர்சனல் ஃபைனான்ஸ் தொடர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கு இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் பேசலாம். பர்சனல் ஃபைனான்ஸ் தொடர்ந்து இந்த களத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.